டித்வா புயலின் எதிரொலியால் தமிழ்நாட்டில் நாளை நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், புயல் நெருங்கி வருவதால் சென்னை உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்களில் மழை பொழிவு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசை நோக்கி டித்வா புயல் நகர்வதாகவும், நவம்பர் 29இல் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்று புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 610 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த புயலுக்கு தித்வா என பெயரிடப்பட்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும்.